வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்டர்நெட்டில் வந்து இன்ஸ்டியூட்டோட வெப்சைட் பற்றி பார்க்கலாம். ஸோ வழக்கமாக நீங்கள் வந்து மெயில் எப்படி சென்ட் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், கூகுள் க்ரோம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஜஸ்ட்டு இங்கேயே போயிட்டு technetsoftsyems.com அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அப்படியே என்ட்ரு பண்ணிங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும். இது டேரெக்டாக வெப்சைட் ஓப்பன் ஆகுது. இது ஒரு மெத்தட். அப்படி இல்லை சார்னா எனக்கு இது கரெக்டாக தெரில சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் போயிடுங்க. கூகுளில் போயிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இங்கே கூகுளில் போயிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெக்நெட் ஸ்பேஸ் சாஃப்ட் ஸ்பேஸ் சிஸ்டம்ஸ்னு கொடுத்தாலே கீழே வந்துடும். அதுவே இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டு இங்கே போட்டிருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். இந்த ரெசல்யூஷன் சரியில்லைன்ற காரணத்தினால இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூ வரல. உங்களுக்கு இதில் இன்டூ மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இன்டூ ஆகிடும். ஸோ இது ரெசல்யூஷன் வந்து ஃபுல் ரெசல்யூஷன் இல்லைன்ற காரணத்தினால இது வரலை. ஸோ என்ன பண்ணுங்கள், வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய லிங்க் இருக்கும். ஹோமு, அபவுட் அஸ்ஸு, அவர் சர்வீஸ், கேலரி, அகாடமிக், இ சர்வீஸு, வீடியோஸு, கான்டாக்டர்ஸ், நிறைய லிங்க் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஸ்க்ரீன் வரும். அந்த ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னா ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் இருந்தால் அந்த நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் அதில். ஸோ இப்போ வீடியோஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், டைப்ரைட்டிங், சிஓஏ, ஜென்ரல், இந்த 4மே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் டேலி, அப்புறம் டிசிஏ. ஸோ டிசிஏல கிளிக் பண்ணிங்கன்னா அதில் விண்டோஸு, எம்எஸ் வேர்டு, இன்டர்நெட்டு, எக்ஸல் பிரிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணாலும் நீங்கள் போய்ட்டு ஏதாவது டெமோ தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு இப்போ வீடியோஸுன்ற லிங்க்கை இப்போ போட்டிருக்காங்க. மறுபடியும் நீங்கள் அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்ஸ்டியூட் எப்போ ரன் ஆச்சு, அந்த வந்து பார்த்திங்கன்னா அதில் யார் யார் இருந்தாங்க, எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்றதெல்லாம் அபவுட் அஸில் வரும். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இதில் பார்த்து பாருங்கள், இதுதான் அபவுட் அஸ். ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஸ்டோரி அபவுட் அஸ், ஒர்க்கிங் ஹார்ஸு, அப்புறம் யார் சிஓயோ, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக. இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சர்வீஸ். அவர் சர்வீஸில் தான் எல்லா லிங்க்கும் இருக்கும். அதில் வந்து எஜுகேஷன் சர்வீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கன்சல்ட்டிங். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் எதாவது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ்ன்றது மறைஞ்சிச்சு பாருங்கள். ஸோ வீடியோஸ்ன்ற லிங்க் மேலே ஹெட்டிங்கில் வரல. அப்போ என்ன சார் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ஹோம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நீங்கள் இருக்கும். இது ஒரு சில டைமில் இது இப்போ புதுசாக அப்டேட் பண்ணதான் அப்படி வந்திருக்கு. இது வந்து இந்த வீடியோஸ்க்காக மட்டும் இப்போது டெமோக்காக மட்டும் இதை அப்லோட் பண்ணாதான் அப்படி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி அங்கே இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுங்கள், ஹோமை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வீடியோஸ்ன்னு இருக்கும். நம்ம பார்க்க போகிறது அவர் சர்வீஸ். அவர் சர்வீஸில் வந்து எஜுகேஷன் சர்வீஸ், பிஸ்னஸ் கன்சல்ட்டிங். எஜுகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்சஸ். ஸோ கம்ப்யூட்டர் கோர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் கோர்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டீட்டெயில் வரும். அப்புறம் டைப்ரைட்டிங் பாருங்கள், சிஓஏ, பிஜிடிசிஏ. சிஓஏன்றது கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். ஸோ கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸுக்குலாம் ரொம்ப முக்கியம். ப்ரோக்ராமிங் கோர்சஸ்லாம் படிக்கணும்னா பிஜிடிசிஏ, .NET, டிஎஸ்பிலாம் படிக்கணும். அண்ட் தென் டிசைனிங் கோர்சஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா டிடிபி படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டதெல்லாம் படிக்கணும்னா டிஎஸ்எம், டிசிஹெச், டிசிஹெச்என்லாம் படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்டிங் லைனில் படிக்கணும்னா டேலி படிக்கலாம். இதில் ஏதாவது நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நேமு, உங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், யுவர் ரெக்குயர்மெண்ட் இதெல்லாம் போட்டுட்டு சென்டு கொடுத்தீங்கன்னா, சப்மிட் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா வரும். இது வந்து எல்லா லிங்க்லேயும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்வீஸ்லேயே டைப்ரைட்டிங் கோர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டைப்ரைட்டிங் கோர்ஸுன்னு செப்பரேட்டாக வராது. ஆனால் அதில் வந்து சேம் அதே மாதிரி நேமு, மெயில் இதெல்லாம் வரும். இது எல்லா இடத்துலையும் நீங்கள் மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக்யூரிட்டி சொல்யூஷன், அப்புறம் இப்போது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்குது, இன்டர்நெட் கேஃபே இருக்குது அப்படின்னா இன்டர்நெட் கேஃப்லேயே பிரிண்ட் எடுக்கிறது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைப்பிங் ஒர்க்ஸு, ஸ்கேன் பண்ணுறது, ஸ்பைரல் பைண்டிங், அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இன்டர்நெட் கேஃபேல நீங்கள் கிளியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அங்கே எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ப்ரௌசிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்லேருந்து ஈவன் ஸ்பைரல் பைண்டிங்லேருந்து எல்லாமே நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். கலர் பிரிண்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் கார்ட்ஸு, அப்புறம் ஆதார் கார்டு அப்டேட்டு, ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பேமெண்ட் இருக்கோ அந்த பேமெண்ட் நீங்கள் கொடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சர்வீஸில் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதை தவிர கேலரிக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் இயர்ஸில் யாரெல்லாம் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்களோ, இப்போ கிராஜுவேஷன் டே போனீங்கன்னா கிராஜுவேஷனில் எப்போல்லாம் நடந்திருக்கோ
அந்த லேட்டஸ்ட் அப்டேட் மட்டும் இங்கே இருக்கும். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாக. யாரெல்லாம் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போது டைப்பிங்கில் வந்து ஒரு 15-20 இன்ஸ்டியூட் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் யார் உங்களுக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்களோ அதெல்லாம் இங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்துக்கலாம். திரும்பியும் பேக் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஃபோட்டோஸ். ஸோ அதர் ஃபோட்டோஸில் வந்து ஃபஸ்ட்டில் இருந்த ஃபோட்டோஸ் முதல்ல யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த டைம்லேருந்து வந்த ஃபோட்டோஸ்லாம் மோஸ்ட்லி இதில் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபோட்டோஸ்னால் ஓல்டு ஃபோட்டோஸு, இன்ஸ்டியூட்டோட ஃபோட்டோஸு, அப்புறம் வந்து ஒரு இதெல்லாம் வந்து 2008 2009 அந்த டைம்லலாம் வந்து ப்ரைஸ் வாங்கின அந்த பார்ட்லாம் இருக்கும். அது சரி, இதெல்லாம் தான் கேலரியில் வரும். நம்ம சேம் அகாடமிக்கில் ரிசல்ட் இன்னும் ரிசல்ட் அப்டேட் பண்ணல. இது கொரோனா இஷ்யூனால இப்போ ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதுக்கு பிஃபோராக இருக்கிற ரிசல்ட் வரல. ஏன்னா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கொரோனா வந்துருச்சுன்றதுனால எதுவும் ரிசல்ட் அப்டேட் பண்ணல. இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து சிஓஏக்காக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இ சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் பண்ணுறாங்க, பேன் கார்டு, அப்புறம் வந்து பாஸ்போர்ட்டு, அப்புறம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில், அப்புறம் ரோட் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ஆதார் கார்டு, சபரிமலை தர்ஷன், திருப்பதி தர்ஷன், சமாயுதல் பாட்டெலாம் வந்து இ சர்வீஸில் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டியூட்டோட வெப்சைட். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஹோம் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வீடியோஸில் போய்ட்டு உங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு பார்ட்டு. வீடியோஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை ஃபீட்பேக் எதனா தரணும்னா ஃபீட்பேக்கில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்கள் பேர் அதெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ எந்த பேஜ்க்குள்ளே போனாலும் கீழே லாஸ்ட்டில் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த அவர் சர்வீஸில் போனாலும் சரி, எந்த இதில் போனாலும் சரி, உங்களுக்கு கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லிங்க் வச்சுருப்பாங்க. இந்த கெட் இன் டச், ஃபீட்பேக்கு, சப்ஸ்கிரைப்னு 3மே இருக்கும் கண்டிப்பாக. இது நீங்கள் எந்த லிங்க்கில் போனாலும் கண்டிப்பாக இருக்கும். இது இன்ஸ்டியூட் அட்ரஸ்ஸு. இது நீங்கள் ப்ரௌசிங் பற்றி எதனா வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். சார் நம்பர் ஏதாவது சிஸ்டமில் சேல்ஸு, லேப்டாப்பு, செகண்ட் ஹேண்ட் சிஸ்டம்ஸு அந்த மாதிரி எதனா வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ எஜுகேஷன் நம்பருக்கு எதனா வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்கள் எஜுகேஷன் நம்பர். எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் இதில் கால் பண்ணிக்கலாம். ஏதாவது சஜஷன்ஸ், ஃபீட்பேக்ஸ் எதனா கொடுக்கணும்னா தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த இன்ஸ்டியூட் வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலலாம் வந்து நிறைய லிங்க் வந்து உங்களுக்கு வெப்சைட்லேயே வந்துடும். எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்சைட்லேயே இருக்கும். நிறைய பேர் அதை பார்க்குறது கிடையாது. ஸோ நீங்கள் அதிலேயே ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளோட வீடியோஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி நெட்டில் இருந்து க்ரீட்டிங்ஸ், இப்போ எல்லாமே வந்து மொபைல்லே எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஒரு இன்டர்நெட்லேருந்து எப்படி க்ரீட்டிங் கார்டெலாம் அனுப்பலாம் அப்படின்னா அதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. greetings.com இருக்குது, 123greetings.com இருக்குது, greets.com இருக்குது, bluemountain.com இருக்குது. இதெல்லாம் வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது என்ன சொல்லுவாங்கன்னா 123greetings.com அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணால் ஃபஸ்ட்டு வெப்சைட் போட்டிருப்பாங்க www.123greetings.com. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய லிங்க்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்த்டே, தேங்க்யூ, ஆனிவர்சரி, எவ்ரிடே, லவ், இன்ஸ்பிரேஷனல், கங்க்ராட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இப்போ நான் பர்த்டே சூஸ் பண்ணுறேன். பர்த்டேலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் இருக்கும். ஹாப்பி பர்த்டே ஃபார் சன் அண்ட் டாட்டர், ஃபார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஃபார் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் சன் அண்ட் டாட்டர் இல்லை ஹாப்பி பர்த்டே கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ விஷிங் யூ ஹாப்பி பர்த்டே, பிக் ஹக் ஃப்ரம் மீ. ஸோ நிறைய வெப்சைட், நிறைய மேலே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபன்னி பர்த்டே விஷஸ் போட்டு 402 கார்ட்ஸ் போட்டிருக்கோம். இது ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு 1786 கார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எனக்கு இந்த லிங்க்லாம் வேண்டாம், எனக்கு இதில் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபார் சன் அண்ட் டாட்டரில் போய்ட்டு இங்கே கிளிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது ப்ராசஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபார் மை டாட்டர்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ப்ரவுட் ஆஃப் யூ சன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். அது மாதிரிலாம் போட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஹாப்பி பர்த்டேன்னு கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்க. சப்போஸ் சவுண்டு இருந்ததுன்னா சவுண்டோடு வரும், சவுண்ட் இல்லைன்னா ஜென்ரலாக அனிமேஷன்ஸ் மட்டும் வரும்.
இதான் வந்து உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்றது வித் சவுண்டோட வந்திருக்கு. இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இப்போ இந்த கார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே, அப்படி இல்லைனா அப்படியே திரும்பியும் பேக் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வரும், மறுபடியும் பார்த்துக்கலாம். இப்போ இதில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்ததுன்னா அதை க்ளோஸ் பண்ணுறேங்க. ஸோ இங்கே கஸ்டமைஸ் அண்ட் சென்ட் திஸ் இ கார்டு. ஸோ இந்த கார்டை நான் இன்னொருத்தருக்கு அனுப்பணும் அப்படின்னா அனுப்பலாம். ஸோ கஸ்டமைஸ் அண்ட் சென்ட் திஸ் இ கார்டுன்னு கொடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது சென்டர்ஸ் நேம், யார் அனுப்புகிறீங்களோ அது பேர். இப்போ ஜஸ்ட்டு விஜய் அப்படின்னு சொல்லி போடுறேன். அப்புறம் இமெயில் ஐடி ஆல்ரெடி அடிச்சிருந்தீங்கன்னா வரும், இல்லைனா நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ண சொல்லுங்கள். evijay technet@gmail.com அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம லாகின் பண்ணி மெயிலுக்குள்ளே இருந்து போகல, ஜென்ரல் வெப்சைட்லேருந்து போடுறதுனால கண்டிப்பாக உங்கள் பேரில் மிஸ்டேக் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட ஓகே. ஆனால் கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த ஜிமெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும், அதை கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து சைஸ் மாற்றிக்கலாம், அதுக்கப்புறம் போல்ட் பண்ணுறது, சென்டர் பண்ணுறது இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மைலிங் போடுறது, கலர்ஸ் கொடுக்குறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வாங்க. ரிசீவர்ஸ் நேம். ஸோ இங்கே பாருங்கள், ரிசீவர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் திஸ் இ கார்டு டு மல்டிபிள் ரெசிபியன்ஸ். மேக்ஸிமம் 100 பேர் வரைக்கும் நீங்கள் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒருத்தருக்கு அனுப்புகிறேன். நான் யுவத்திகா அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்புகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடி போடணும். ஸோ யுவத்திகா அப்படின்னு சொல்லி போட்டு @gmail.com. சரி, ஒரு இது பண்ணிட்டீங்க. யுவத்திகான்னு போட்டாச்சு, அவங்க பேர் போட்டாச்சு, அவங்களோட இமெயில் ஐடி போட்டிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் ஜிமெயிலெலாம் க்ரியேட் பண்ணுறேன், அதனால தான் இந்த இது போட்டிருக்கேன். எனக்கு வேறு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் ஆட் ரிசீவர்னு கொடுங்க. அடுத்த நேம் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், டெக்நெட் அப்படின்னு சொல்லி போடுறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டெக்நெட்டோட கிளிக் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்நெட் எஜுகேஷன் ஆல்ரெடி கீழே இருந்ததுன்னா ஃபைன், இல்லை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கார்டை என்றைக்கு அனுப்பணும். ஸோ எல்லாருமே வந்து இன்றைக்கி பர்த்டேனா இன்றைக்கே தான் அனுப்புவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இது சேஞ்ச் ஆகிட்டே போகும். அப்போ என்ன பண்ணலாம், டேட்டை கூட மாற்றிக்கலாம். எனக்கு வேறு டேட்டில் வேணால் வேறு டேட்டில் பண்ணிக்கலாம். அட்வான்ஸாக ஒரு 2 months பிஃபோராக 3 months வரைக்கும் பண்ணுவாங்க. இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 60 days கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ 60 daysல நீங்கள் எப்போ வேணால் டேட்டில் போட்டு அனுப்பிச்சிக்கலாம். இல்லை எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா 2 days வந்துடும். அது கீழே ரிமைண்ட் மீ ஆஃப் திஸ் அண்ட் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் எவ்ரி இயர். இது வந்து வருஷம் இப்போ உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் மெயிலெலாம் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் டிக் பண்ணால் வரும். அதுக்கப்புறம் செலெக்ஷன், இதெல்லாம் செலெக்ஷன் தான், எல்லாமே செலெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் மீ டு நியூஸ் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், இதுவும் டீசெலக்ட் பண்ணுறேங்க. டிக் பண்ணால் செலெக்ஷன், திரும்பி அதையே கிளிக் பண்ணால் டீசெலெக்ஷன். எல்லாமே செக்கர் பாக்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பாருங்கள், இது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்க எப்போல்லாம் ஒரு புது கார்டு போடுறாங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் வரும். இப்போ எப்படி யூடியூப்பில் வருது அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ ரிமெம்பர் மை டீட்டெயில்ஸ் when I visit 123greetings.com next time. இது என்னென்னா, இப்போ நான் யுவத்திகா நீங்கள் டைப் பண்ணும்போது பாருங்கள் கீழே வந்தது. இப்போ நீங்கள் யுவத்திகான்னு இங்கே நாங்கள் டைப் பண்ணுறேன். இங்கே மேலே பாருங்கள் நான் விஜய் அப்படின்னு சொல்லி இங்கே டைப் பண்ணேன். இப்போ டைப் பண்ணும்போதே வந்து கீழே அந்த நேம் வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த 123greetings.comல வெப்சைட்டில் ரிமெம்பர் பண்ணுமான்னு கேட்குது. இதை டீசெலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இப்போது வீட்டில் இருந்து பண்ணும்போது இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வெளியில் எங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் இல்லை வேறு எங்கன்னா வெளில போகிறீங்கன்னா இதை வந்து டீசெலக்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் அங்கே பண்ணிவிட்டு வந்துட்டுருப்பீங்க, அதை வேறு யாராவது யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் வந்து பாஸ்வேர்ட்லாம் கேட்க போகிறதில்ல. அப்போ என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை டிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஏதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹெச்ன்னு கொடுக்கும்போது ஹரின்னு சொல்லி போட்டாங்கன்னா கீழே வந்துடும். அப்போ அந்த நேமை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இமெயில் ஐடி சென்ட் பண்ணி அப்படியே அமுச்சு விட்ருவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வீட்டில் இருந்தீங்கன்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. வெளியில் எங்கன்னா பண்ணிங்கன்னா அதை டீசெலக்ஷன் இருக்கணும். இது மட்டும் கம்பல்சரியாக அக்ரீட் பண்ணியே ஆகணும். ஸோ இதை மட்டும் டிக் பண்ணிங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுக்கறத பொறுத்து தான் உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர்ஸ்லாம் வர்றது. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. இப்போ கிளிக் இயர் டு ப்ரிவ்யூன்னு போட்டிருக்கோம், இதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி முடிச்ச உடனே பாருங்கள் நம்ம மேலே யாருக்கு அனுப்ப போகிறோம் அவங்க பேர் வரும், இந்த பர்த்டே அந்த ஹாப்பி பர்த்டேன்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹாப்பி பர்த்டே சாங் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மெசேஜ் கொடுத்தோமோ அந்த மெசேஜ் இங்கே வரும். இது யார் அனுப்பிச்சாங்கன்னு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு சென்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா,
இது சாரி, இப்போ இது விஜய்ன்றவங்க சென்ட் பண்ணுறாங்க, யுவத்திகான்றவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டீட்டெயில்ஸு, யார் அனுப்புகிறாங்க அவங்க பேர், இது ரிசீவர் டீட்டெயில்ஸு அவங்க பேர். ஸோ ரிசீவர் டீட்டெயில்ஸ் தான் ஃபஸ்ட்டு நேம் காமிக்கும், சென்டர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும், இது உள்ளே இருக்க மெசேஜ். இதுதான் அந்த கார்டோட யூசஸ். இப்போ கொடுத்து க்ளோஸ் பண்ணுற நிறைய டைப் ஆஃப் கார்ட்ஸ், தௌசண்ட்ஸ் கணக்கில் கார்ட்ஸ் இருக்கும். ப்ரிவ்யூ வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரிவ்யூ கொடுத்தா இப்போ நம்ம யாருக்கெல்லாம் அமிச்சோன்னு தெரியும். இப்போ நான் எனக்கு இன்னொருத்தர் வேணால் இது திரும்பியும் கிளிக் பண்ணி மறுபடியும் இன்னொருத்தரோட போடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் டெக்நெட்னே போடுறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வெப்சைட்டில் டெக்நெட் சாஃப்ட் சிஸ்டம்ஸ் @yahoo.co.in அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ இவங்களுக்கும் கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நேமு, அதுக்கப்புறம் இன்னொரு நேமு, ஸோ 3 பேருக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். நீங்கள் சப்போஸ் ஸ்பெல்லிங் தப்பாக இருந்தாலோ இமெயில் ஐடி தப்பாக இருந்தாலோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலரில் மார்க் காமிக்கும். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ரெட் கலர் மார்க் காமிக்கும். அதை நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ மோஸ்ட்லி இது கரெக்டாக இருக்கிறதுனால ஓகே. ஏதாவது ஸ்பேஸ் விட்டுருப்பீங்க, ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருப்பீங்க, அந்த இமெயில் ஐடியே இல்லாமல் இருந்திருக்கும், அப்போல்லாம் நீங்கள் அப்படி தான் காமிக்கும். கொடுத்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ பார்த்துட்டு, இப்போ ப்ரிவ்யூ கொடுங்க. ப்ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக வந்துட்டுருக்கோம். ப்ரிவ்யூலாம் பார்த்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே சென்ட் நவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதை கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா யுவர் கார்ட் இஸ் பீயிங் ப்ராசஸ்டுன்னு காமிக்கும், ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இந்த 3 பார்ட்டு. அப்போ இதே கார்டை நீங்கள் இப்போ ஒரு சிலர்லாம் கொடுக்க மறந்துட்டுருப்பீங்க. கொடுக்க மறந்துட்டிங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். இதை க்ளோஸ் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் சென்டிங் அண்ட் இ கார்டுன்னு போட்டு வியூ டெலிவரி டீல்ஸ், நீங்கள் யாருக்கெல்லாம் அமிச்சிங்கன்னு தெரியறதுக்காக இதை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் சென்ட் திஸ் இ கார்டு டு சம் ஒன் எல்ஸ், இல்லை தேங்க்யூ கார்டு வேணால் தேங்க்யூ கார்டு. மாதிரி நிறைய டைப் ஆஃப் கார்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு க்ரீட்டிங் கார்டு சென்ட் பண்ணுறது. ஸோ நீங்களே வந்து இப்போ தீபாவளி டைம், நியூ இயர் டைம், இல்லை பொங்கல், கிறிஸ்மஸ் எது இருந்தாலும் சரி, நீங்களே ஜஸ்ட்டு ஒரு 2-3 கார்டு வந்து சென்ட் பண்ண பாருங்கள், வேறு ஒரு இமெயில் ஐடிக்கு. ஸோ உங்கள் இமெயில் ஐடியிலேருந்து வேறு ஒருத்தங்களுக்கு அனுப்பணும். இப்போ இங்கே படிக்கிற பசங்களுக்கே அனுப்பலாம், இல்லை வீட்டில் ரிலேஷன்ஸ் யாருன்னா அனுப்பலாம். அந்த மாதிரி ஒரு 3-4 கார்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள்.